ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் 2 பேருமே ஒரே பெட்டில் படுத்திருப்பாங்க. ஹீரோயின் கூட ஷாக் ஆகிருப்பாள். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்கியூஸ் கேட்குறோம். இங்கே பாரு, நேற்று வந்துட்டு ஒரே பெட்டில் படுக்கணும்னு எனக்கு இன்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்பேஸில் நான் தான் உன் பெட்டில் படுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், சரி நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போவா. ஹீரோ வந்துட்டு அந்த பக்கம் தான் குளிக்க வருவான். ஆனால் நான் ஒன்றும் குளிக்க முடியாது, ஏன்னா கையில் வந்து அடிபட்டுருக்கோம்ல. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, இப்போ என்ன உன்னால் குளிக்க முடியல தானே, செவா நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவா. உடனே வந்துட்டு ஹீரோ அதெல்லாம் வேண்டாம், நீ போய் குளிச்சுட்டு வா, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. அதெல்லாம் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவன் குளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. இப்படி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் கேட்பா, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு என்கிட்ட ஆஷாவே நடந்துட்டுருக்க, உனக்கு என்ன புடிக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. அது ஹீரோ என்ன சொல்லுவானா, அப்போல்லாம் உனக்கு கிடையாது, நீ கூட தான் என்கிட்ட ஆஷா நடந்துட்டுருக்கேன், எஜமாங்கிற இதில் வந்துட்டு ரொம்ப திமிராக நடந்துட்டு இருக்கும்போது அப்போல்லாம் கிடையாது, நான் எப்போயுமே அப்படி தான் ரொம்ப தனிமையில் இருப்பேனா, நான் இப்படி தான் ரொம்ப சண்டைக்குள்ளேயே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவாங்க, பாரு நீ நல்ல பொண்ணு தான், ஆனால் என்ன அடிக்கடி ரொம்ப கோவப்படுற, எந்த விஷயமும் யோசிக்காமல் டக்குன்னு பேசிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எடுத்து சொல்லுவான். ஸ்டார்டிங்கில் நான் ஏதோ நினச்சி நான் ஏதோ கணக்கு பண்ணிட்டு வந்துட்டேன், ஸோ இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது உன் நிலைமையை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புரிஞ்சுக்கிட்டானே. ஹீரோனுக்கு வந்துட்டு யாருமே இல்லை, அவன் வந்து ஸ்டெப் மாமோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டானே. ஸோ அதை பற்றி தான் அவன் வந்து நினச்சி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்லுவானா, நிறைய விஷயத்தில் வந்து நீ என்னை காப்பாற்றியிருக்கேன், நான் கூட உன்னை அடிக்கடி வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுறா. இதை பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா அவனுக்குமே ஹீரோனை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிப்படையாக வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா, டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமலே மனசால் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து சிட்டிக்குள்ளே வந்தோடனே டாக்டர் தான் பார்க்க போவா. அவருக்கு வந்து அடிபட்டுருக்கோம்ல, ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை பார்த்துட்டு நல்லாலாம் விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்பா பார்க்க தான் வருவா. ஸோ நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்வா. இந்த மாதிரி தான் வந்துட்டு சான் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் தான் வந்துட்டு ஸ்டெப் மாம் இருக்காங்க. அவங்க இவ சொல்ல வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளோ பிளான் போட்டாலுமே இவ தப்பிச்சிடுறா. ஸோ இவ உயிர் ரொம்ப கேரண்டியாக இருக்குது, எல்லாமே இந்த சானால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து செம்மையாக கோவப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து ரினோவேஷன் பண்ணுறதுக்காக லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு இருப்பாங்க போல். இது எப்படியோ கோன் இருக்கான்னு. ஸோ அவனோட அப்பாவுக்கு வந்து காதில் விழுந்துரும். அவன் என்ன சொல்வானா, எப்படியாச்சும் அந்த ஆள் வீட்டுக்கு தான் நீ அடிக்கடி போயிட்டு வரல அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு, நீ என்ன பண்ணுற, இந்த பேங்க்கில் இவ்வளோ லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் வந்து நிறைய டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிடு, அப்படி கையெழுத்து வாங்கிட்டேன்னா அந்த சொத்தை நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா, கோனோட சிஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கோன் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபைலை கொண்டு வந்துட்டு கோன்கிட்ட கொடுத்து நீ எப்படியாச்சும் வந்துட்டு அந்த அங்கிள்கிட்ட சைனை வாங்கிடு அப்படிங்குவாங்களாம். அதே மாதிரி கோன் வருவான், வந்துட்டு எப்படியோ வந்துட்டு நைஸாக மழுப்பி பேசி லோன்லாம் அப்ளை பண்ணலாம் சார் உங்களோட ஹோட்டலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பரில் வந்துட்டு கையெழுத்து வாங்கிடுவான். அவரும் வந்துட்டு ஏமாந்து கையெழுத்து எல்லாத்துலேயுமே போட்டு வச்சிருவாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து தன்னோட வீட்டில் இருப்பான். எப்போதும் போல் ஹீரோ என்ன பண்ணுவானா, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணிவிட்டு நான் வெளியே போகணும், நீ கிளம்பி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லணுமே. இவன் எங்கே வெளியே போனாலும் ஹீரோ வந்துட்டு போகணும்ல. ஸோ என்ன பண்ணுனா கிளம்பி வந்துட்டுருப்பான். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். அந்த பிளேஸ்க்கு கோனோட சிஸ்டர் வருவா. அவள் வந்தோடனே என்ன சொல்வானா, நீங்கள் வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட பாடி கார்டுக்காகவா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்கள் பாடி கார்டு வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு கண்டிக்கவே மாட்டேன், அடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வெளியே போகலாம். என்ன வந்து எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஏன் நீங்கள் வெளியே போனால் வெளியே போங்க, அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது யார்டி கேர்ள் ஃப்ரெண்ட் நீனா அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு அடிச்சிடுவா. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்டெப்பாக வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்களா, ஸ்டெப்பாக வந்து சப்போர்ட் பண்ண வருவாங்களா. ஸோ அவங்களையும் விட்டு வைக்க மாட்டா. அவங்களுக்கு ஒரு உதம், 2 பேருக்கும் அடிப்படி சண்டை வந்துட்டு இருக்குமா. கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு கோன் என்ன பண்ணுவானா, தான் தங்கச்சியை திட்டிட்டு ஹீரோனை தான் வந்துட்டு சேஃப்டி பண்ணி உள்ளார வந்து அழைச்சிட்டு வருவான். கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துடுவான். அவன் வந்தோன்னா கோன் சிஸ்டர் வந்துட்டு, பார்த்தீங்களா லில்லி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, என்னை வந்துட்டு எப்படி அடிச்சிட்டான்னு பாருங்க, அவள் கொஞ்சம் அடக்கம் உடக்கம் இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கும் போது இவன் பார்ப்பான். ஏன்னா லில்லியை பற்றி தெரியும்ல, ரொம்ப ஹாஷாக தானே இருப்பா. ஸோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்துட்டாங்கிறது வந்து லில்லிக்கு தெரிஞ்சிடும். இவன் எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தான்னு சொல்லிட்டு பலன்னு போய் ஒரு அறை, நீ அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கும் போது இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ நீ எதுக்கு வந்து எனக்கு கை ஓங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பானா. ஆமாம் அதோ சொல்கிறாள், நீங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு, போங்க உங்கள் 2 பேரும் வந்து நல்லா டூயிட் பாட போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போவாள். ஹீரோ வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டு, நான் எப்போ சொன்னேன் அந்த பொண்ணு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அப்போ எப்படி அவன் மட்டும் வந்து சொல்வாளா. ஸோ 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோச்சிப்பா. இவ தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காள். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஹீரோ பார்த்துட்டு போங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட டூயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோவமாக போவாளாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அது கூட கேட்க மாட்டா, உள்ளார வந்து போயிடுவா. கோன் வேறு பேச வருவானா, அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உள்ளார போயிடுவா.
சான் கிட்ட போயிட்டு பார்த்தீங்களா அவன் எவ்வளோ ரூடாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோனோட சிஸ்டர் வந்து பேசிட்டு இருப்பாளா. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுவா. எப்போ வந்து நம்ம 2 பேரும் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறணும், நீ எதுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் போய் திட்டிட்டு என்ன பண்ணுவானா உள்ளார போவான். ஹீரோனை வந்துட்டு சமாதானப்படுத்த போவான். புடி தட்டிகிட்டே இருப்பான். இங்கே பாரு, அவள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது, நீ ஏன் வந்து ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டுட்டே இருப்பான். நீ வேணா உன்னோட ஃபோனை செக் பண்ணிப்பாரு, நான் வரும்போது எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணிட்டு ரெடியாக இருக்கியான்னு கால் பண்ணேன், நீ தான் வந்துட்டு ஒரு அட்டெண்ட் கூட பண்ணல என்னோட கால் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா ஃபோனை செக் பண்ணி பாரு, எனக்கு ஓமெல்ல மட்டும்தான் வந்துட்டு எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது, எல்லா அக்கறையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அப்போ தான் இவன் என்ன பண்ணுவான்னா ஃபோனை எடுத்து பார்ப்பா. ஆமாம் இல்லை, நம்மளுக்கு தான் வந்துட்டு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான், நம்ம தான் தேவையில்லாமல் கோப்படுறோன்னு சொல்லிட்டு வெளியே வருவோம். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பி கீழே போயிடுவான். அதுக்கப்புறம் நைட்டே ஆயிடும். ஹீரோ வந்துட்டு கேட்பான், எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னல, வா போகலாம் அப்படிங்கும்போது இவளுக்கு இப்போதைக்கு கோபம் கிடையாது, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வந்து ஃப்ரெண்டு தான், பட் என்ன பண்ணுவான்னா ஹீரோ முன்னாடி வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா கால் பண்ணிட்டு போவா. ஹீரோ பேசுறது வந்து கண்டுக்கவே மாட்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு தன் தங்கச்சிட்டு எது கால் வரும். என் தங்கச்சி வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா அவளோட ட்ரீட்மெண்ட்காக. அப்படியே வந்து டாக்டரை வந்து இவளுக்கு பிடிச்ச பிறக்கும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து அண்ணன் கிட்ட சொல்கிறான், நான் டாக்டரோட அவுட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஓகே நீ சேஃப்டியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நீயும் வரியானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இல்லை நான் வரல, நான் முக்கியம் ஒர்க்கில் இருக்கேன், என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கச்சிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஒட்டி கேட்பா. சரி இவனை யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கூப்பிட்றாங்க போல, ஸோ நம்மளை வந்து சேர்ந்து அவுட்டிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு வா வெளியே நம்ம போகலாம், டேட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஸ்டார்ட் பண்ணோம். அவன் தப்பாக நினச்சிப்பான். ஸோ அவன் வாயில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வந்து டாக்டர் கூட வந்துட்டு வெளியே போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவா. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு இல்லை நீ டாக்டர் கூடலாம் போகக்கூடாது, என் கூட வரணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தெரியும்ல டாக்டர் வந்து தன் தங்கச்சி கூட தான் வெளியே போயிருக்கான்னு. இவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது இவனுக்கு அப்படியே பச்சையாகவே தெரியுது, நம்மளை வந்து வெறுப்பேற்ற தான் பண்ணுறா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா அப்படியா வேணா நீ வந்து அந்த டாக்டர் கூடயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இடத்த விட கிளம்பி போகிறான். ஹீரோ எனக்கு ஷாக் ஆகுது, ஏதாவது நான் டாக்டர் கூடயே போட்டுமா பரவாயில்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இவன் புரிஞ்சுக்கிறான், சச்சா அதெல்லாம் வேணாம், உனக்கு எங்கே போகணும்னு சொல்லி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு பிளேஸ் பேர் சொல்கிறான். அதை கேட்டுட்டுமே கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆகுறான். அந்த பிளேஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அங்கே தான் போகணுன்னு ஹீரோன்னு சொல்கிறான். சரி ரெடியாக இரு, நானே ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்னு ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத வந்து ஸ்டெப்பாக வந்து காதில் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கோனோட சிஸ்டர் கால் பண்ணி இந்த மாதிரி அவனோட ஆளை அழைச்சிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே போகிறான், நீ சீக்கிரம் வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க 2 பேரும் வெளியே கிளம்பும் போது இவ வரா. வந்தோடனே சார் எங்கே போகிறீங்க, நம்ம 2 பேரும் டேட் பண்ண போகலான்னு நீங்கள் தானே சொன்னீங்க, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றா. இதை பற்றின சான் வந்துட்டு நான் எப்படி ஒன்றை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். டக்குன்னு ஹீரோயினை தான் பார்க்குறான். ஹீரோனுக்கு அப்படியே சொல்லுன்னு கோவம் வருது. ஓ அப்படியா நீ அதை வேற பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சு பேசிடுறா. என்னென்னு நடந்துச்சு ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. அப்படியே நம்பிட்டு என்ன பண்ணுறான், நான் எங்கேயுமே வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா வீட்டுக்குள்ளே போகிறான். ஹீரோ வந்துட்டு நீ எல்லாத்தையுமே இப்படி தான் நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவானா. எங்கே சார் எங்கே போகிறீங்க, அதான் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு இல்லை, நம்ம 2 பேரும் வெளியே போகலாம், நான் உங்க கூட வந்து டேட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது சாரி இங்கே பாரு எனக்கு உண்மையில எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, இந்த மாதிரி சும்மா பின்னாடியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருப்பாளாம். இவன் வந்து கேட்குறான், இங்கே பாரு இதெல்லாம் நீ நம்புறியா, நான் வந்துட்டு உண்மையிலேயே அவளை கூப்பிடவே இல்லை, நீ வேணா என் ஃபோனை வந்து செக் பண்ணி பாருங்கும் போது இவன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு உள்ளார போகிறான். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஸ்டெப்பும் வந்து எங்கேயோ போகிறாங்க, நுழைஞ்சு போகிறாங்க. இவனுக்கு டவுட்டாக இருக்குது எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்க போகிறான். பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி இருக்கான அந்த மொட்டை அவங்ககிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட்டு நிறையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காசு கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவங்க வந்து காசு கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ இதை வந்துட்டு பார்த்துடுறான். பார்த்தனுமே இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் வந்து ஹீரோயினை வந்து திட்டிகிட்டு இருப்பானா இந்த மாதிரி ஸ்டெப் மாம் பற்றி தப்பாக பேசாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க தான் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, தன்னோட அம்மா தான் இந்த வேலைலாம் பண்ணுறாங்க, ஹீரோயின் சொல்லிட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோயினை போய் பார்க்க போகிறான். அவளை வெளியே வர சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோனுக்கு ஒன்றுமே புள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்குறான். இவன் ஹக் பண்ணிட்டு இத்தனை நாள் வந்துட்டு ஹீரோயின் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் கத்திட்டு தானே இருந்திருப்பான். எப்போ பார்த்தாலும் எளிய புனிய மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினை பற்றி புரிஞ்சுக்கிறான். இவளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவங்க கூடயே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடமே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே தனியாக வராங்க. இவன் அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பானா. ஸோ இவனுக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃபீவரே அடிக்கும். ஹீரோயின் தான் வந்து பார்த்துப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே இந்த மொட்டை அந்த கொற்றவாளி அவன் வந்துட்டு இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான், ஸோ உங்கள் வீடை ஃபுல்லாக நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்களாம் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் மாவுக்கு தான் மூஞ்சிலாம் அப்படியே வாடி போயிடும், என்னடா இது நம்ம விட்டா மாட்டிப்போம் போலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க இங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி
ஸ்டெப் மாம் வந்து மொட்டைக்கு ஃபோன் அடிச்சு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த பாரு, நீ வந்துட்டு ஏதாச்சும் இருந்தால் என்னை நீ கூப்பிடு, இந்த பக்கம்லாம் வந்துடாத, போலீஸ்லாம் வந்து சுற்றி சுற்றி உன்னை தான் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு மேட் இருக்காங்களோ அவங்க கால் பண்ணி, நல்ல வேலைம்மா நீ வீட்டில் இல்லை, உன்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவன் வீடு வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் வந்து அப்பா நல்ல வேலை தப்பிச்சோன்னு சொல்லிட்டு ஷானுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி வீடு வரைக்கும் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஷானுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, அவன் வந்து ஸ்டெப் மாமா கிட்ட பணம் வாங்க வந்திருப்பாண்டு. இவ சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. என்னால் வந்துட்டு மற்ற மக்கள் மாதிரி ஃப்ரீயாக வந்து சுற்ற முடியல, என்னை எப்போவுமே த்ரெட்டன் பண்ணிட்டு ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு சுற்றிட்டு இருக்கான், என் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது கேட்டு ஷானுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. தன் அம்மா தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த குடும்பத்தை தான் உருப்படியாக இல்லைனா அந்த குடும்பத்தையும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பாட்டிக்கிட்ட போயிட்டு ஹீரோட தங்கச்சியும் டாக்டரும் வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணுறோம், 2 பேரும் வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா, உன்னை வந்து ஃபுல்லாக வளர்த்தது வந்துட்டு உன்னோட அண்ணன் தான், நீ உங்கள் அண்ணன்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போய் ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை வந்துட்டு மீட் பண்ண வந்து போடுறாங்க. அந்த மொட்டையை வந்து மீட் பண்ணி பேசாமல் அவனை போட்டு தள்ளிடலாங்கிற ஒரு பிளான் தான். மொட்டையை பார்த்தாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த மொட்டையும் அப்படியே வந்து ஃப்ளர்ட் ஆகிடுறான். அந்த மொட்டையிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் கட்டி விட்டு அவங்க அப்படியே அவங்க செட்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு தலைவணி தூக்கி தலையில் வச்சு டக்குன்னு சுட்டுட்டு வெளியே வராங்க. ஆனால் அந்த மொட்டை சாகவே இல்லைங்க, அவன் பின்னாடியே வந்துட்டு ஸ்டெப் மாமையும் சாகடிக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.